தள்ளி போட்டுக்கினே இருப்பாங்க வேலையை செய்யாமல். சில பேர் இல்லை, பல பேர் தள்ளி போட்டுக்கினே இருக்குது. அதுக்கு பேர் போஸ்ட்போன்மெண்ட் இங்கிலீஷில், ஆர் ப்ரோக்ராஸ்டினேஷன். இப்படி தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறாங்களே, அவங்க என்ன நினச்சிப்பாங்க, நம்ம தள்ளி போட்டுக்கினே இருக்கிறோம்னு நினச்சிப்பாங்க. அதுதான் அவங்க பிரச்சனை நினச்சிப்பாங்க. கிடையாது, அதுக்குள்ளே சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணால் தான் இவங்க தள்ளி போடாமல் வேலையை சீக்கிரம் செஞ்சு பிடிக்க முடியும். சில பேர் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் தள்ளி போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கிலே தள்ளி போடுவாங்க. ரைட், 5 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய முடியாத வேலை இன்னும் நினச்சி நிற்பாங்க. நான் செய்யணும், இனிமேல் தான் செய்யணும். தள்ளி போடுற தொட்டு அது சாதாரண வேலையாக நினச்சிப்பாங்க. பெரிய குற்றம் இல்லை அது மாதிரி. ஆனால் தள்ளி போடுறன்னு ஒரு வார்த்தையே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளமால தான் தள்ளி போடுறாங்க. உங்களுக்கு புரிய வச்சா எக்ஸாம்பிளோட நல்லாவே ஒரு விவரம் கிடைக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் எய்ம் பண்ணுவாங்க. பர்ஃபெக்டாக பண்ணணும், இல்லைன்னா செஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணி நினச்சிக்கினே இருப்பாங்க. ஆனால் அவங்களால பர்ஃபெக்டாக செய்ய முடியலன்ற தொட்டு வேலையை தள்ளி போட்டுக்கினே இருப்பாங்க. இங்கே என்ன பிரச்சனை? தள்ளி போடுறதா? இல்லை, நீ பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கிறியா, அந்த எண்ணத்தால் தான் தள்ளி போடுறீங்க. அந்த எண்ணத்தை சரி பண்ணால் நீங்கள் உடனே செஞ்சிடலாம். அதே மாதிரி பல உதாரணம் கொடுக்கணுமா? சில பேருக்கு அந்த வேலையை என்னன்னு தெரியாது, அதனால் தள்ளி போட்டுனே இருப்பாங்க. அப்போ சைக்காலஜிக்கலாக அவங்க அந்த வேலையை பண்ணுறதுக்கான ஸ்கில் டெவலப் பண்ணிக்கின்னு பண்ணணும். சில பேருக்கு அந்த வேலை பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், அதனால தள்ளி போடுவாங்க. ஸோ மேலே கார் ஓட்டுறது கற்றுக்கணும்னு வச்சுக்க உதாரணம், தள்ளி போட்டுனே இருப்பாங்க. அப்புறம் கற்றுக்கலாம். சில பேர்லாம் 10 வருஷம் தள்ளி போட்டு அப்புறமா அந்த பிரச்சனையை சரி பண்ணி அப்புறமா கற்றுன்னு நல்லா ஓட்டுறவங்களா இருக்கிறாங்க எங்கிட்ட. ஸோ அப்போ என்னென்னா, உள்ள அந்த கார் ஓட்ட பயம், இல்லை ஓட்டினா யாருனா ஏற்றிடுவோம், இல்லை யாரா செத்துட்டா என்ன வருது, இல்லை ஜெயிலுக்கு போகிற பயம், இந்த மாதிரி உள்ள அந்த பயத்தால் கார் ஓட்ட தள்ளி போட்டுனே போவாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணத்தில் தள்ளி போட்டுனே இருப்பாங்க. தள்ளி போடுறது ஒரு சின்ன பிரச்சனையாக ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அதை ஏமாற்றிக்கின்னு இருப்பீங்க உங்களையே. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. அது நம்மளே ஏமாற்றிக்க முடியாது. நமக்கு பெரிய குற்றமாக தெரியும், குற்றம் வச்சு உடனே செய்வோம். ஸோ மேலக்க தள்ளி போகிறோன்னு சொல்லிக்காதீங்க. இனிமேல்ட்டு உள்ள பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சாதான் நீங்கள் அதை சரி பண்ணிக்கணுன்ற எண்ணம் சரி பண்ணி அதுலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா தள்ளியே போட மாட்டீங்க, உடனே வேலை செஞ்சுடுவீங்க. 10 வருஷம் செஞ்ச தள்ளி போட்ட வேலைலாம் ஜஸ்ட் ஒரு வாரத்தில் முடிச்ச கேஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ உள்ள ப்ராப்ளம் சரி பண்ணி கொடுத்துருவேன். அப்போ தள்ளி போடுறது நடக்கவே நடக்காது வாழ்க்கை ஃபுல்லாக. See you in the next video. Bye.